ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே குடிக்கிற எங்கள் யாருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தபச காலத்தை ஆரம்பித்து இன்றைக்கு 3வது புதன்கிழமை தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒருவேளை முதல் வாரம் சாம்பல் புதன் என்று சொல்லி அன்றைக்கு நாம் தியானித்தோம். கடந்த வாரம் தொடங்கி நாம் இயேசு சுவாமியின் பாடுபட்ட சரித்திரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி தானே? போன வாரம் என்ன தியானித்தோம்? இயேசுநாதர் பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே பாடுபட்டது. போன வாரம் நாம் இது பண்ணது இயேசுநாதர் பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே பாடுபட்டது. அப்பொழுது அங்கிருந்த அண்ணா பேதுருடைய நிலையை நாம் சிந்தித்து பார்த்தோம். அதன் மூலமாய் நம்முடைய நிலை என்ன என்று கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் இயேசு சுவாமியுடைய பாடுகளின் சரித்திரத்திலிருந்து 2ஆம் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆம், இயேசுநாதர் தம்முடைய பாடுகளை எதிர்கொண்டு போய் கெத்செமனே தோட்டத்திலே பாடுபட்டார். ஒருவேளை பாடணுன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். அப்படி தானே? ஆக இந்த பாடு நமக்கு வேண்டாம், யாராச்சும் பாடுபடட்டும். ஆனால் இயேசு சுவாமிக்கு அவருக்கு வந்த பாடு தனக்கு தெரிந்திருந்தும் அவர் எதிர்கொண்டு போய் கெத்செமனே தோட்டத்திலே அவர் அதை சந்தித்தார் என்று பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற போது நம்முடைய சாமி வியாகுலப்படும் இயேசு சுவாமியாக, வியாகுலத்தின் உச்சத்திலே அவர் இருந்ததை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு சுவாமி ஏதோ நம்மை போல அல்ல, நம்மை போல பாடுள்ள மனிதனாய், நம்மை போல வியாகுலம் உள்ள மனிதனாய், நம்மை போல கண்ணீர் உள்ளவராய் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அமர்ந்ததை தான் நாம் மத்தேயு 26:36-46 பார்க்கின்றோம். இதை நாம் மார்க்கு 14:32-42 பார்க்க முடியும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 முதல் 46 வசனங்களில் பார்க்க முடியும். யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இதை நாம் பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம், பஸ்கா விருந்தை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். ஆயத்தப்படுத்தி முடித்துவிட்டு அங்கு ஸ்தோத்திர பாடலை பாடி முடித்துவிட்டு என்ன நடக்குது? தன்னுடைய வழக்கத்தின்படியே, அங்கே அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா யூதாஸுக்கு எப்படி தெரியும் இவர் இங்கே தான் போவார், பஸ்கா பண்டிகை முடிஞ்சோடனே அவர் எப்போதும் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போவார். காட்டி கொடுக்குற யூதாஸ் காரியத்துக்கு தெரிந்திருந்தது. அதனால தான் அங்கே பார்க்கிறோம், வழக்கத்தின்படியே அவர் தம்முடைய சீசரோடு கிதிரோன் நீரோட்டுக்கு அப்புறம் உள்ள ஒலிவமலை அடிவாரத்தில் இருக்கும் ஒரு தோட்டம், அதான் கெத்செமனே தோட்டம். எருசலேமின் இதிலிருந்து 6 மைல் தூரத்தில் இந்த தோட்டம் இருக்கின்றது. அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல இடம், ஆண்டவரும் ஒரு சீசர்களும் அடிக்கடி போய் ஜெபிக்கின்ற இடம். இந்த வழக்கத்தின்படியே அவர் கடைசியாக தான் காட்டி கொடுக்க போகிறேன் என்பதை உணர்ந்து கூட சொல்கிறார்ல, அவர் கடைசி ராபோஜனம் முடிக்கிற பொழுது யூதாஸுக்கும் அப்பத்தை கொடுத்துட்டு, நீ செய்கிறத சீக்கிரம் செய். உடனே அவன் எந்திரிச்சு போகிறான். மற்ற சீசர்லாம் என்ன நினைக்கிறாங்க? அவன் அன்றைக்கி உள்ள என்ன பொருளாளர். நான் அடிக்கடி எங்கே போனால் சொல்கிறது, ஆலயத்தில் எந்த பதவியில் இருந்துட்டு வரலாம், ட்ரெஸரர் பொருளாளராக இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யூதாஸுடைய வாழ்க்கையில் அதான், ஆண்டவரோடு கூட இருந்தான். அந்த 12 சீசரில் அவன் தான் ட்ரெஸரர். அதனால் ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாருன்னு நினச்சிட்டு எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் அவன் போய் அவர் முத்தத்தினால் காட்டி கொடுப்பதற்காக அவன் கடந்து சென்று விட்டான். அங்கே பார்க்கின்ற பொழுது அவன் செல்லி விட்டான். அந்த கடைசி நேரத்திலும் கூட ஆண்டவர் அங்கு செல்லுகின்றார்.
நாம் வாசித்த பகுதியை 2 தலைப்புகளிலே தியானிக்க இந்த நாளில் பரிசுத்தாவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, ஜெபித்த இயேசு. இரண்டாவது, ஜெபிக்காத சீசர்கள். ஒன்று, ஜெபித்த இயேசு. இரண்டாவது, ஜெபிக்காத சீசர்கள். நாம் வாசித்ததிலே பார்க்கின்ற போது ஜெபித்த இயேசு அங்கே பார்க்கிற 36 அவர்களுடனே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்கள் நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்க. அவங்க ஜெபம் பண்ண சொல்ல உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரன் யார்? யாக்கோப்பும் யோவானும் 3 பேர் மாத்திரம் தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. மற்ற சிஸ்டர்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு தனியாக போய் விட்டுட்டு அவங்களையும் விட்டு அவர் என்ன செய்கிறார்? கல்லறையின் தூரத்தில் போய் அவர் முழங்கால் படியிட்டு அங்கே ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் சொல்லப்படுகின்றது. 37ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்கிறார்? பேதுரு செபதேயின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையும் வேல்படம் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று தூரம் போய் முகங்குப்புற விழுந்து, அவனை சற்று தூரம்னா அவங்க பார்க்குற தூரம் தான், பார்க்குற தூரத்தில் தான் போய் ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து அங்கே அதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் கிடவுது, ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக வியாகுலங்கள் உண்டு. ஆனால் நமக்கு ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் ஒரு ஜெபத்தை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஒருவேளை இப்படி தான் ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவருடைய ஜெபம்னு சொல்லி பரப்படிருக்கிறதாவே நம்ம ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய கடைசி மணித்துறையிலே பிதாவை நோக்கி, என்னுடைய சித்தம் இல்லைப்பா உங்களுடைய சித்தம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் கிடவுது, ஆனாலும் உங்களுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மன்னத்திலும் தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி மண்டாடுகிறார். பிதா நினச்சா முடியும்ல, பிதாவிடத்தை கேட்ட முடியல. ஒரு வார்த்தையில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், சர்வத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவர்களால் முடியும் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்கின்றார். அவர் வேண்டுதல் செய்த பொழுது லூக்கா 22:42 பார்த்தீங்கன்னா அவர் எப்படியா அவருடைய இரத்தம் வேர்வையின் பெருந்துளியாய் வந்தது. நமக்கு வேர்த்தாவே எவ்வளோ கஷ்டம். அது நாங்கள் எல்லாம் அந்த அங்கே போட்டு ஆள்ற இருந்தோம்னாக்கா வேர்க்கிறப்ப எங்களால் முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு சுவாமி அங்கே ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருதுளிகளாக இருந்தது. ஆனால் எவ்வளவு வியாகுலம் இருந்திருந்தால், எவ்வளவு கண்ணீரோடு கூட அவர் இருக்கிற பொழுது அவர் அங்கே ஜெயித்திருப்பார். ஆனால் பிதாவால் முடியும். ஆனால் பிதா இந்த திருக்குள்ளாக தன்னை விட்டிருக்கின்றார். இதை நான் இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்ல இந்த சூழ்நிலையிலே அவர் கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்றார், வியாகுலத்தோடு ஜெயிக்கிறார், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கின்றார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? முழங்கால் போட முடியுதா? முகங்குப்புற விழுறது வேண்டாம், முழங்கால் போட்டு ஜெபிக்கின்றோமா? ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வைத்து விட்டு போயிருக்கிறாரு. இந்த தபசு காலம் இது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அடிச்சுவடிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாமும் அப்படியாக ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இதான் நமக்கு விசுவாசம் வேணும். நாம் பாடுபடக்கூடாது என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய பாடுகளை அவர் சிலுவையிலே ஏற்று சுமந்தார். நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக அவர் சிலுவையை ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். அதனால் நாம் ஜெயம் கொள்ள முடியாது. நாம் எந்த விதமான இது இல்லாதபடி ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இந்த உலகத்திலே வாழும்படிதான் நாம் துக்கத்தோடு அல்ல, நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எபிரேயரில் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் எப்படி பண்ணாராம்? மாமிசத்தில் இருந்த நாட்களில் நம்மை போல மனிதனாய் இருந்த பொழுதுதான் அவர் எப்படி ஜெபித்தாராம்? தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். எங்கன்னா சத்தம் வருதா? ஜெபினா ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறது ஆண்டவர் பிரியப்படுகின்றார். நம்முடைய சத்தம் அவருடைய சந்நிதியிலே கேட்க வேண்டும். அவர் நம்முடைய பிள்ளை கூப்பிட மாட்டாரா? நாம் எதையாவது கேட்கின்ற பொழுது அவர் கொடுக்காமல் இருப்பாரா? நம்முடைய பிள்ளைக்கு நம்ம ஏதாச்சும் செய்யாமல் இருக்கோமா? நம்ம பிள்ளைக்கு
என் மகன் கேட்டான், என் மகன் கேட்டான் என்று சொல்லி நாம் செய்கின்றோமே. அப்படினால் பரம தகப்பன் நம்மை அறிந்திருக்கின்ற கர்த்தர் நாம் கேட்பதற்காக வேதவசனம் சொல்கிறது, வாயிலே வார்த்தை பிரவாதற்குமாகவே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அப்புறம் நம்ம மனசில் நினைத்து ஆண்டவருடைய திருசமத்தில் இன்றைக்கு போகின்றோமே, இன்னைக்கு தூய திருத்துவ ஆலயத்திலே நாம் முழங்கால் படியிட்டு அவருடைய திருவத்திலே பங்கு கொள்ளப் போகின்றோமே என்று சொல்லி நாம் வருகின்ற பொழுது நாம் எதற்காக வருகின்றோம் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் நமக்கு வெளிரங்கமாய் பதில் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் மனமை எல்லா நிலையிலும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் என்று அந்த விருத வேண்டும். அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் அவ்வளவாய் இருக்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? அங்கு ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் சொல்லி லூக்கா 20:40 பார்க்கின்றோம். பிதாவாகிய தேவன் அவருடைய வியாகுலத்தின் மத்தியிலே அவர் கண்ணீரோடு கூட அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அனுப்பி அவரை தேற்றினார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தூய திருத்துவ ஆலயத்தில் அழைத்து வந்திருக்கிறார். அதே ஆண்டவர் தான் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கண்ணீரை காண்கின்ற தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தூதனை அனுப்ப சித்தமுள்ளவராக இருக்கின்றார். தூதன் வருகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தூதன் நம்மை வருகின்ற பொழுது நமக்கு எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கின்ற தூதன் ஆண்டவர் அனுப்புகின்ற பொழுது எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். என்றால் நம் வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்காக நம்மை வாழ அழைக்க அல்ல. நாம் ஏதோ பயந்து நாளைக்கு இறந்து நீங்கள் நம்ம அப்படி தான் இருக்கு. வியாதி வந்தோடனே போச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை. டாக்டரை போய் பார்த்தாச்சுன்னா டாக்டர் இன்னும் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல, சொன்னோன்னே கேட்டோன்னே என்ன ஆகுது? அப்புறம் நம்ம அரை மணி நேரம் தள்ளி போயிருந்தால் அவ்வளோதான் நம்ம இது முடிஞ்சு போயிருக்கோம். அப்படி தானே நம்ம. அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவிய காலம் முழுவதும் நம் பயத்தோடு வாழ அழைக்கப்பட்ட மரணங்கள் அல்ல. அது மரண பயத்தோடு அல்ல. மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. மரணம் யாருக்கு எப்பொழுது வருகின்றது நாம் அறியோம். ஆனால் வருகின்ற பொழுது நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னால் அங்கு பார்க்கிற போது ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை, அப்படிப்பட்ட ஒருவேளை மரணத்துக்குள்ளாக இருக்கின்ற குடும்பங்களை பார்க்கின்ற எவ்வளவு வியாகுலம். ஆனால் அந்த வியாகுலத்தை ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை பண்ணுவார். அவர்களுக்கு இருக்கிற காரியங்கள் உண்டு. அவர்கள் நினைத்திருக்கலாம் இதெல்லாம் இருக்கணும். குடும்பம் என்று சொல்கிற பொழுது குடும்பமாய் கூடிய அநேக காரியங்களை திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் நடைபெறுகின்ற பொழுது நிச்சயமாக அதிலே ஆண்டவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அதான் யோவான் 14:18 பார்க்கின்ற போது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாம் திக்கற்ற நிலைமையிலே நீங்கள் நானும் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே ஆண்டவரே நம்மோடு கூட வருகின்றார். ஒருவேளை யார் வருவார்கள், யார் என்னை தேற்றுவார்கள், யார் என் கண்ணீரை காண்பார்கள் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே வருவேன். இன்றைக்கு ஆண்டவர் வியாகுலப்பட்ட பொழுது தேவதூதனை பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அந்த தேவதூதன் வந்து அவரை தேற்றினார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலும் மரணத்தை குறித்தான பயம் தான். கடவுள் கொடுக்கிற ஜீவ காலம் முழுவதும் இப்பொழுது நாம் ஜீவனோடு இருக்கின்றோம். உணர்ந்து ஜீவன் கொடுத்திருப்பது ஆண்டவர். ஜீவனில் தேவனை ஆராதிக்கின்றோம். அது ஆராதிக்கின்ற போது நாம் ஜீவனோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தோடு கூட ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பலத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறார். இன்னும் அவர் பலன் மேல் பலனையும் கிருபையின் மேல் கிருபையும் நமக்கு கொடுத்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார். எபிரேயர் 2:15 பார்க்கும் பொழுது, ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலும் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். அவர் எதற்காக? மரண பயத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுதலை பண்ணும்படியாக ஆண்டவர் மரணத்தை தழுவினார். பிதாவாகிய தேவனுடைய திட்டம், என்னுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலும் மரண பயத்திலோடு கூட வாழக்கூடாது. எனவே அவர்கள் விடுதலை பண்ணும்படியாய், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாய் அவர் அப்படி ஆனார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு மரண பயம் இருக்காது. நமக்கு மரண பயம் இருக்கிறது என்றால் நாம் இன்னும் இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வரவில்லை. அதான் நம்ம பயந்து இருந்தோம்னா எதை குறித்தும் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் ஆண்டவர். ஆனால் செய்கின்ற காரியம் உண்மையும் நீதியும் நேர்மையாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. அதான் நான் அடிக்கடி சொல்கிறது என்ன, மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ
ஏன்னா இதுதான் இதயமோ திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? இதை அறிந்து கொள்கின்ற ஒரு வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்கு ஏற்ற மகனாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றேனா? ஆண்டவர் எனக்கு வைத்த ஓட்டத்தை நான் பொறுமையோடு ஓடுகின்றேனா? இன்னைக்கு பொறுமை என்பது நமக்கு தேவையாக இருக்கின்றது. இந்த பொறுமை இல்லாதபடி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஓடிக்கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். அதனால தான் அப்போஸ்தலன் இப்போ அவர் பிலிப்பியருக்கு சொல்லியிருப்பது, பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதில் 22 நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அவர் சொல்றாரு, இதுதான் எனக்கு ஜீவன், அது இது ஆனாலும் நான் எதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடியவில்லை. அதே இதில் 23 சொல்றாரு, கிறிஸ்துவனுடனே கூட எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். கிறிஸ்துவோடு கூட இருக்கின்றது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். நாம் நன்மையை கொடுத்து தான் நாம் செஞ்சுருக்கோம். பவுலுடைய சொல்கிறார், நன்மை மட்டுமல்ல, எனக்கு ஆண்டவரோடு கூட இருக்கின்ற வாழ்க்கை தான் அதிக நன்மையாக இருக்கும். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது அது அதிக நன்மை. நன்மை மட்டுமல்ல, அதிக நன்மையாக இருக்கும். எனவே நாம் அப்படியாக இருக்க அழைக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, அங்கு 24 சொல்கிறது, நான் சரீரத்திற்கு தத்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அவர் சொல்கிறார், பிலிப்பியர் சொல்லியிருப்பது, நான் இப்படி இருந்தேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் எனக்கு இல்லை. எனக்கு என்ன பிரயோஜனம்? அவரோடு கூட நித்தியமாக காலத்தோடு கூட இருக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை தான் அதிக நன்மை உள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இன்னும் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15:30, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வியாகுலப்பட்ட இயேசு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க கடவுள் என்று ஜெபித்த இயேசு அங்கு சொல்கிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நான் மிகுந்த வேதனையின் நடுவிலே பிதாவின் சித்தத்திற்கு தம்மை முற்றிலும் ஒப்படைத்த இயேசுவை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. யாரையும் நம்ம முன் உதாரணம் வைக்கூடாது. ஆண்டவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டும். அடிச்சுவடை தெரியல, ஒருத்தர் நடந்து போனாங்கனாக்கா அவங்க கால் பாதம் தெரியும். அந்த பாதம் ஆண்டவருடைய பாதமாக இருக்க வேண்டும். நாம் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் என்னை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறோ அந்த இதை செய்வேன்னு சொல்லி நாம் அவருடைய அடிச்சுவடை நாம் வைத்து நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னால் முழு நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் இருந்தால்தான் இவ்விதமாய் கூற முடியும். கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை இல்லை இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் நம்முடைய முழு நம்பிக்கையும் முழு கீழ்ப்படிதலும் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். தேவன் செய்வதெல்லாம் நன்மையாக ஆக இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எது நடந்தாலும் நன்மைக்காக, ஏதோ ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்தில் இதை செய்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதனால தான் சொல்லியிருப்பது ரோமர் 8:28, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கோம் அப்படின்னா அதே வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நீங்கள் நானும் அதை நம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்கள் 3 பேர் தூங்குறாங்க. 1 மணி நேரமாவது வந்து பார்க்குறாரு, திருப்பி அவங்க தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். 39 அப்புறம் போய் முகக்குப்புறம் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குமாரன் நீங்கள் பிடிச்சையும் ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆக்கிடுவது என்று ஜெபனார். இதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்ற தேவன் அல்ல. அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக மிக நாம் ஜெபிக்கின்றோம் என்றால் நாம் அது அர்ப்பணிப்போடு ஜெபிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு இயேசு தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாகத்தான் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். இந்த உலகத்திலே வந்து நம்மை போல பாடுகிற மனிதனாய் வாழ்ந்தார். அவரை குறித்து எவ்வளோ பேச்சு! அவர் எங்கே போனாலும் குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் அப்படி தானே போனாங்க. அப்படின்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது
அவருடைய சித்தம் என்னவோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக யாராலையும் தடுக்க முடியுமா? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அது உங்கள் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு நீங்கள் நான் நீதியோடு நேர்மையோடு நம்பிக்கையாய் கீழ்ப்படுதல் உள்ள மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கு தடுக்க முடியுமா? எந்த சக்தியாலும் முடியாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினால் அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நம் உலகத்திலே கர்த்தருக்கென்று எழுப்பி நிற்போம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்து வந்ததின் நோக்கம், அவர் ஜெபித்தார். ஆனால் இரண்டாவது என்னது? ஜெபிக்காத சீசர்கள். 40 வசனம் பார்த்தா, அவர் சீசரத்தில் வந்து அவர் நித்திரை பிணரை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம், 24 மணி நேரம் இருக்கே, 1 மணி நேரமாவது. ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நாம் அவருடைய சமூகத்திலே 1 மணி நேரமாவது நாம் அமர்ந்து வேதத்தை வாசித்து அவரை துதித்து அவருக்கு நன்றி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான். எல்லா மகிமைக்கு உரியவர் அவர். இன்னைக்கு தூய திருத்துவாலயத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க, மக்கள் போறவங்கலாம் திரும்பி பார்க்கிற நம்மை அல்ல, ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் சிலுவையை பார்த்து கொண்டு செல்கின்றார்கள். சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த இதை அவர்கள் ருசிக்க இருக்கின்றார்கள். இயேசு யாருக்காக பாடுபட்டார்? எனக்காக என்று சொல்லி அநேக மக்கள் வர இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றாரே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அங்கே அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் பார்க்குறோம், அவங்க நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். நித்திரை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தூங்கலாம். தூங்கினா என்ன பண்ணலாம்? தூங்குறவங்கள எழுப்பிடலாம். தூங்குறது மாதிரி நடிக்கிறவங்கள முடியுமா? முடியாதா? சொல்லுங்களேன். இன்னைக்கு அதுதான் நம்முடைய இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் இந்த நாம் செய்வது தவறு, நாம் நடப்பது தவறு, நாம் பேசுவது தவறு என்று அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் அதில் இருந்து விடுபட முடியாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நித்திரைக்கு ஒத்த வாழ்க்கை, ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை. ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நாம் நித்திரையோடு இல்லை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் விழித்திருங்கள். என்றால் பிசாசானவன் எப்பொழுது வருகிறான் சொல்லி அறியோம். சத்ருவை நாம் மேற்கொள்ளவிட்டால் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அங்கே பார்க்கிற பொழுது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. நீங்கள் சோதனைக்கு, எனக்காக அல்ல, நீங்கள் சோதனைக்கு, சீசனுக்கு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அதே வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருப்பது என்பது கண்ணை முழித்து நாம் விழித்திருப்பதல்ல, ஆத்மாவிலே எப்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சத்துருவானவங்களுக்கு தெரியும் எப்பொழுது நம்ம வீழ்த்தலாம். சொல்லுவாங்கல்ல, நம்ம பலவீனங்களுக்கு எப்போ சத்துரு கையில் எடுக்கிறான்னு தெரியாது. நம் பலவீனப்பட்டு போவது ஆண்டவருடைய பிரியமல்ல. ஆண்டவருக்காக எழுப்பி நிற்க வேண்டும், பலத்தோடு நிற்க வேண்டும். அதனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஆவியிலே அனலுள்ளவர்களாயிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். அப்போஸ்தலர் ஒவ்வொன்றா சொல்லுவார். ஆவி நமக்குள்ளாக உண்டு, இந்த ஆவியை நாம் அவிழ்த்து போடாதபடி ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆவியிலே நான் அனலுள்ளவனாய் மற்றவர்கள் மூலமாய் நாம் வெளிப்படுத்த நாம் சித்த உள்ளவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் அங்கே பார்க்கிற போது அதே சீசர்கள் தான் ஆண்டவரிடத்தில் பஸ்கா பண்டிகையில் பந்தியில் திருவிருந்திலே ஐக்கியம் கொண்டவர்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் திருவிருந்திலே ஐக்கியம் கொள்ள போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை திருவிருந்திலே இயேசு சுவாமியின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாய் இந்த நாளிலாவது இனி வர நாட்களிலே 1 மணி நேரம் ஆண்டவருக்காக. நிறைய பேர் சொல்கிறது நேரம் இல்லை, அப்படி தானே சொல்கிறாங்களே. இருக்கிற காலத்தில் பிள்ளைய காலையில் புறப்பட வைக்கிறதா? பிள்ளைய புறப்பட வைக்கிறதுக்கு 6 மணிக்கு எஞ்சிருக்கீங்களா, 5 மணிக்கு எஞ்சிருக்கிறீங்களா? எஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னு ஆண்டவருக்காக அந்த 5 மணிக்கு எஞ்சிருக்க 4 மணிக்கு எஞ்சிருக்கலாமா வேண்டாமா? முடிவு பண்ணால் ஆண்டவர் எழுப்பிடுவார்.
நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கின்றேனப்பா, இனி வரும் நாட்களே காலை வேலையிலே உண்மை தேடுவேனப்பான்னு சொல்லி பாருங்கள். அதிகாலை நீங்கள் 5 மணிக்கு எந்திரிங்கன்னா 4 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நமக்கு ஆயத்தம் இல்லையே. ஆயத்தம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இதுதான் தவக்காலம் என்பது. நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த நாளிலாவது நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். காலையில் எழுந்திருத்து நான் ஜெபித்து தான் என்னுடைய காரியங்களை செய்வேன், என்னுடைய குடும்பத்தின் காரியங்களை செய்வேன். முழங்கால போட்டு பாருங்க. 2 நாளைக்கு நீங்கள் முழங்கால போட்டு ஜெபிங்க. உங்கள் வீட்டுக்காரர் பார்ப்பாரு, காலையில் ஜெபிக்குது, அவர் முடிச்சாருன்னா நம்மளும் முழங்கால போடுவோமே. பக்கத்தில் போடுவாரா போட மாட்டாரா? வீட்டுக்காரர் போடுவாரா போட மாட்டாரா? என்ன ஒருத்தர் பதில் சொல்ல மாட்டீங்க? போடுவார். அப்புறம் பிள்ளைய பார்க்குங்க, அப்பா அம்மா போட்டிருக்காங்களே, நம்பனா அப்புறம் நம்ம காலையில் இருந்துச்சு முழங்கால் போடணும் பொழுது. இன்றைக்கி இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். அதை பார்த்துச்சுன்னா நம்ம செய்கிறது, நீங்கள் அதை செய்யாதுன்னு சொல்லுங்கள். நீ செய்கிறியே, கேட்குது இல்லை? டிவி பார்க்காது, நீ டிவி பார்க்குறியே. இப்போ நீங்கள் முழங்கால போடுங்க. அதுக்கு முழங்கால் போடுதா இல்லையான்னு பாருங்கள். முழங்கால் போட்டு ஜெபிக்கின்ற வாழ்க்கை நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. அன்றைக்கு ஜெபிக்காத சீசர்களை ஆண்டவர் பார்க்கின்றோம். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டாரு, 2வது தடவையும் வராரு. 2வது தடவை என்னாச்சு? தூங்குறாங்க. திருப்பியும் எழுப்பி விட்டு போகிறாரு. திரும்பி மறுபடியும் வந்து 3ஆம் தரம். ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர் பாருங்க, எவ்வளோ இரக்கம் பாருங்க அவருக்கு. ஒரு நாள் இல்லை, ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் இல்லை, 3 நேரம். இது ஆண்டவர் நம்மையும் அப்படி தான் இரக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறி விடுகின்ற பொழுதுதான் என்னுடைய பிள்ளையை நான் தூக்கி எடுப்பேன்னு சொல்லி அவர் கரம் நீட்டி தூக்கி அடிக்கின்றார், தூக்கி நிறுத்துகின்றார். நாம் திருப்பி விழுகிறோம், திருப்பி தூக்கி நிப்பாட்டுறாரு, திருப்பி விழுகிறோம், தூக்கி நிப்பாட்டுறாரு. இப்படிதான் நிப்பாட்டி கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு அவர்கள் அதே பண்ணாங்க. பண்ணி பார்க்க மறுபடியும் வந்தார் 3வது. அப்புறம் கடைசியாக இப்போ என்ன நடக்குது? 45ல் பின்பு அவர் தம்முடைய சிசுகள் வந்து இனி என்ன சொன்னார்? அதுதான் நீங்கள் நம்ம பண்ணுறோம், அதுதான் இன்றைக்கி பண்ணுறோம். ஏசாமி சொன்ன அந்த வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி நம்ம தானே சீசருக்கு. அன்றைக்கி ஏசாமி அந்த சீசத்தை சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்? நீ நித்திரை பண்ணி இழைப்பாருங்க. இன்றைக்கி நம்மளும் சீசத்துவத்தை பெற்றுக்கொண்டீங்க. நீங்கள் நான் தான் ஏசாமியின் சீசர்களாக இருக்கிறோம். ஏசாமி அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டார். என்னது? இனி நீங்கள் நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். பாருங்க, காட்டி கொடுக்கிறவன். அதற்கப்புறம் என்ன நடக்க போகிறது எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கூட நம்ம பார்த்தோமே, ஒரு தடவை பிரதான ஆசிரியர் போய் விசாரணையை போன வாரம் பார்த்தோம். அதெல்லாம் நடக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்றார்? அங்கே எல்லாம் நடந்தாலும் கூட அவர் எதிர்கொண்டு போய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் வாழ்வோம் என்று சொன்னால், நமக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். உன்னால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதா இருந்தாலும் நாம் எதிர்கொண்டு போய் ஓட அல்ல சொல்லுவாங்க, ஓடுறதுக்கு அல்ல, எதிர்கொண்டு போய் நாம் அதை சமாளிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்க இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம். இப்படி பேசுகையில் 12 யூதாஸ் அவனோடு கூட பிரதான ஆசிரியர் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களும் தடிகளும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்களை காட்டிக் கொடுக்கிறவன் என்ன சொல்றான்? நான் எவனை முத்தம் செய்வேனோ பாருங்க, என்ன வந்து அன்பின் முத்தம். முத்தத்தை நம்ம நினைக்கிறோம், ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தோமா முத்தம் கொடுக்குறோம். ஆனால் அங்கே யூதாஸ் ஆண்டவர் மேலே வச்ச அன்பை, எப்படிப்பட்ட அன்பு? அவனை ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு முத்தத்தினால் காட்டி கொடுக்கின்றான். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஜெபத்திலே அவரோடு கூட நாம் செலவழிக்கின்ற நேரமாய் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா, அல்லது நாம் நித்திரையிலே இளைப்பாரி கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னால் அவருடைய வருகை அதிசயிக்கிறோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பாருங்கள், எவ்வளவு மோசமாக. இஸ்ரேல் ஒரு போர், நம்ம தீபாவளிக்கு பட்டாசு சுட்டது மாதிரி ஈரான்லேருந்து பக்கத்து நாடு ஊரா பாருங்கள், அது போகிறத பார்த்தாக்கா நமக்கே இதாகுது. அங்கே இருக்க மக்களுடைய வாழ்க்கை, அங்கே இருக்கிற மக்களுடைய நிலையை நினச்சி பாருங்கள். சுற்றி ரொம்ப எல்லா கண்ட்ரியும் இது பண்ணி யார் இதை சமாதானப்படுத்த முடியும்? இன்னும் ஜாஸ்தியாகும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தட்டுப்பாடு வரப்போகுது?
என்ன சவுதியில் என்ன கிடங்கெல்லாம் எரியுது, அழிவு. இதற்கு எதற்காரணம்? அவருடைய வருகைக்கு காரணம். அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அப்படின்னா நாம் ஒன்றுபட்டு ஒருமன ஆவியோடு கூட ஆண்டவருடைய திருச்சபத்தில் அமர்ந்து ஆண்டவரத்திலே நாம் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இந்த தபசு காலம் என்பது அடுத்த ஆண்டு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தானே. இன்னைக்கு நடக்கிறது, இன்னைக்கு இப்போ மத்தியானம் நடந்தது ஒன்று, ஈரானுடைய இது போர்க்கப்பல் நம்ம இலங்கையிலேருந்து 40 மைலில் இருந்துருக்கு. அமெரிக்கா அடித்து அந்த கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. அந்த மக்கள்லாம் காப்பாற்றி சிலோனில் ஐசியூவில் வச்சு இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்கண்ணே நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில். இலங்கைக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ தூரம்? அதில் 40 மைலில் ஈரான் கப்பல் மூழ்கி கொண்டிருக்கின்றது. போர்க்கப்பல், ஈரானுடைய போர்க்கப்பல். எங்கே இருக்குது ஈரான், எங்கே நம்ம இருக்கோம்? இப்போ நம்முடைய வாழ்க்கை அவங்களாம் நினைத்து பார்த்தாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் வந்த பிள்ளைங்க 45 பிள்ளைங்க ஒரே பாம்பில் ஈரானில் முதல் அடித்து அதுனே ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்க நினச்சி பார்த்து போயிருப்பாங்களா ஸ்கூலுக்கு? நடைபெற்ற காரியங்கள் அதான். அவரை ஈரானுடைய அதிபர் 100 அடி பள்ளத்தில் அவருடைய பங்களா, எவ்வளோ அடி? 100 அடி பள்ளத்தில் அவருடைய பங்களா, மகளோட மருமகனோட எல்லாரும் பேரப்பிள்ளைகளோடு இருந்திருக்காரு. அவரை கரெக்டாக அந்த இடத்துல நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாக ஆண்டவருக்காக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம் சொன்னால் நாமும் ஒருவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போம். கிறிஸ்து அதான் எதிர்பார்க்கின்றார். ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு கூட இருப்பது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். நாம் பேசுகின்றதை அவர் கேட்கின்றார். அவர் சொல்கிறதை நாம் கேட்கின்றோம். இதுதான் ஜெபம். அந்த ஜெபத்திலே நாம் நிலைத்திருப்போம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஐக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்படி தான் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். சிம்சோனு எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அவன் ஆவியின் அபிஷேகப்பட்டவன். ஆனால் அவன் நியாயாதிபதியில் பார்க்கின்றால் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். இழந்த நிமித்தமாய் அவன் கடைசியாக கண் கொடுங்கப்பட்டவனாய் எல்லாவற்றையும் இழந்து முடி சரிக்கப்பட்டவனாய் சிம்சோன் மாறினான் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளிலே கூப்பிடுவதன் நோக்கம், இந்த நாள் ஆண்டவர் கெத்செமனே பாடுகளை மட்டும் தியானிக்க அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கின்ற பாடுகள் என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்காக கெத்செமனே தோட்டத்திலே அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இனி எனக்கு இந்த உலகத்திலே எந்த பாடும் இல்லை என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் அதே பார்க்கின்ற பொழுது மத்திய 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமும் பலம் உள்ளது. அன்று மட்டுமல்ல, பிலிப்பியரில் சொல்கின்ற பொழுது பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபத்தினாலே வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சிசுத்துவத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட அந்த கேஸு இன்றைக்கு அவர் கேட்கின்றது. பவுலடியார் மூலமாக இன்றைக்கு சொல்கின்றது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு உடம்ப என்ன செய்யணும்? எடுத்து வைக்கூடாது. அதானே நீ கவலைப்பட்டா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? உடம்பு சரீரத்தில் பலவீனம் வரும், ப்ரெஷர் ஏறும், சுகர் வரும், டாக்டரை போய் பார்க்கணும், டாக்டர் ஒன்று சொல்லுவார், அப்புறம் அதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரைக்கு ஒரு பிரச்சனை. கவலை தான் இன்றைக்கி அன்னைகளுடைய வாழ்க்கையில். கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கவலைப்பட்டோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருச்சமத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த நொண்டியை ஓட வைக்கிறாரு. இந்த நொண்டி 16 வருஷம் ஆச்சு. இந்த லெஃப்டில் 2 ஸ்க்ரூ தான். 16 வருஷமாக 2008 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு காலையில் 3 மணிக்கு அப்போலோ மருத்துவமனையில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் 11 மணிக்கு வெளியே வந்தேன். 2 ஸ்க்ரூ தான் அதில் இருக்குது. இந்த இது செராமிக்கு தான், எலும்பு கிடையாது. இதை அடித்து இதில் இறக்கியிருக்காங்க. இந்த நொண்டி இந்த மாதிரி ஓடுறேன்னாக்கா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருக்கா? லெஃப்ட் ரைட்டு லாக்கு நல்லா தானே இருக்குது. உங்களுக்கு மூட்டுலாம் நல்லா இருக்குல்ல. இந்த மூட்டு ஒரு சைடு ஆர்டிஃபிஷியல் மூட்டு 2008 ஆகஸ்ட் 15 இன்னைக்கு வரைக்கும் ஓட வைக்கிறார்ல, ஓடுறேன்ல சொன்னதான் தெரியுது. இதுக்கெல்லாம் தெரியாது. பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? எல்லாருடைய ஜெபம்
அதனால நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. ஏதோ ஊழியம் என்பது எவ்வளோ பாடுகள் நிறைந்த இது. இவ்வளோ ஊழியர்கள் எல்லாரும் இது இல்லை. ஆனால் நாம் உண்மையாக ஊழியம் பண்ணிட்டு சொன்னால் பாடுகள் உண்டு. இந்த பாடுகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் படுத்தா அம்மாவை காலமோ இப்போல்லாம் அதோடைய இது வயசாக அவருடைய இது வரைக்கும் ஓடியாச்சு. இப்போ வயசாச்ச இப்போ ஓடிட்டு போனாக்க அவங்க ராத்திரி காலை அம்மிக்கி விட சொல்லி தான் தூங்குறது. எப்போ அவங்க தூங்குறாங்கன்னு தெரியாது, நான் எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரியாது. அதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலை. அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, மாத்திரை போட்டுட்ருக்கேன், இது இருக்குது, சுகர் லோ சுகர் கொஞ்ச நேரத்தில் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் குளுக்கோஸ் கையில் வச்சுருக்கேன். இவ்வளவும் வச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுக்குற பலத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆண்டவர் எல்லாருடைய ப்ரேயர். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கின்றார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் நம்முடைய வேலை. நமக்கு பலவீனம் உண்டு, நமக்கு சுவீனம் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் மத்தியிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். அவர் எனக்காக எல்லாவற்றிலும் சிலுவையில் இருந்த சிலுவை பாடுகளை நாம் தியானித்து என்று சொன்னால், அவர் பாடுபட்ட சரித்திரத்தில் இன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவர் பாடுபட்டார் என்று சொன்னால் எனக்காக, அவருக்காக அல்ல. வியாகுலப்பட்டார்னு சொன்னால் அவருக்காக அல்ல, எனக்காக. என்னுடைய பாவத்தை அவர் போக்கும்படி அவர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்தார். எனக்காக அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருதுகளாய் வந்தது எனக்காக. இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். எனக்காக, யாருக்காக அல்ல. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நான் பரிசுத்தவான், மற்றவங்களை ரசிக்க முடியாதான் ஆண்டவர் இரு கரம் நீட்டிக்கிட்டு இருக்காருன்னு. நம்முடைய வாழ்க்கையும் அறிந்திருக்க கருத்து தான். இன்றைக்காவது இந்த தவச காலத்திலாவது என்னென்ன வா மகளே மகனேன்னு சொல்லி நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய கரம் எப்பொழுது நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறது. அவருடைய கரத்துக்குள்ளாக நான் ஒருவன் சொன்னால் அவரை நம்மை தாங்குவார். அதான் சொல்லுவாங்களே, நிறைவேது மட்டும் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நிறைவேது மட்டும் ஆண்டவர் நம்மை ஏதோ ஒரு அல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்மை காக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். கடைசி மட்டுமாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். எனவே நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண விழித்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இதாக இருக்க வேணும். விழித்திருந்து தூக்கம் வரலைங்கிறவங்களாம் என்ன, எத்தனை பேர் நைட்டில் தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்களாம் என்ன இருக்காது, தூக்கம் வரல சொல்லுங்க இருக்கும். அப்போ எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் தூக்கம் வருதா இல்லைன்னு சொல்கிறேன். முதல் நாள் தூக்கம் வராது. அன்றைக்கி உட்காந்து இன்றைக்கி தூக்கம் வரல, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்களாம் இப்போ தான் தாவீது குமாரனே வாரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இதுதான் படத்துக்கு தூக்கம் வரலன்னா இதுதான் சொல்லி தான் அப்படியே எப்போ தூங்குறோன்னு தெரியாது. வாரம் ஏன்னா பலவீனமான இது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எதுவுமே நமக்கு சத்தான சாப்பாடு கிடையாது. இன்றைக்கி நம்ம செய்கின்ற வேலைக்கு ஏற்ற சாப்பாடு நம்ம சாப்பிடல. இன்றைக்கி முன்னோர்கள் இன்றைக்கி இருக்காங்க, 100 வயசு இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரியவங்களாம் இருக்காங்கனாக்கா அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு தான். அன்றைக்கி இப்போது இது 6 மாதம் நெல் வயலில் இருக்குது, இன்றைக்கி 3 மாதத்தில் அறுத்து நமக்கு கொடுத்துட்றாங்க. காய் நல்லா தண்ணி பாய்ச்சி ஒரு இது போடாமல் இன்றைக்கி எல்லாம் கெமிக்கல். நம்ம சாப்பிட்றது உணவே நமக்கு விஷமாக தான் இருக்குது. அந்த விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பலவீனத்தோடு கூட நமக்கு இருக்கின்ற வேலைப்பொழுது இன்றைக்கி அநேக வேலை பண்ணுவாங்க. அன்றைக்கெலாம் சொல்லுவாங்க ஆசிரியர் வேலை தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல வேலை. இன்றைக்கி ஆசிரியர் போடுற பாடு. எங்கள் தகப்பனார்லாம் எங்கள் அக்கா 4 பேர் எல்லாத்தையும் ஆசிரியர் தான் விட்டாங்க. என் சகோதரி ஒரு தங்கச்சி 3 பேர், 4 பேர். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேலை தான். அந்த காலத்தில் அவங்களுடைய முடிவு அதை சொல்லி நிறைய பேர் எங்கள் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா சொன்னார், அதனால தான் என் பிள்ளைய ஆசிரியர் இதாக விட்டுருக்கேன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்ல நானும் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பாடுகள். ஆசிரியர் கோயிலில் இப்படா இன்றைக்கி போய் சொல்கிறாங்க, சிஓ ஆஃபீஸில் இவ்வளோ பேர் விஆர்எஸ் கொடுத்து அப்ளிகேஷன் இருக்கான், முடியல, எங்களால் முடியல, எங்களை விட்டால் போதும். நாளைக்கு ஒரு ஆள், நாளைக்கு ஒரு சட்டம். நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு சரீரத்தில் இருந்த அந்த பலத்தினால் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற பலத்தோடு கூட தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு பலனை கொடுக்கின்றார். எங்கே வேலை பார்த்தாலும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்குது. அசல் தொழில் மற்றும் எங்கே வேலை பார்த்தாலும் அந்த வேலைப்பளு ஜாஸ்தி. அதனால் அவர்களுக்கு ஒரு மாதிரி முடியல, எதை கேட்டாலும் முடியல. ஆலயத்துக்கே வரல. அன்றைக்கி ஒரு நாள் தான் என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது ஆண்டவருடைய ஆலயம். அதை நான் திருப்பி கீழே மாத்திருக்காரங்க சொல்கிறது, இந்த ஆலயம் திறந்து வைக்கின்ற பொழுது இன்னும் நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேகரை கூட்டுவார்கள். இந்த இடத்துலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆவி உண்டு.
இது நீங்கள் நானும் தெரிந்தெடுத்த ஆலயம் இல்லை, நீங்கள் நானும் காசு போட்டு வாங்கின இடமும் இல்லை. அப்படி தானே? ஏதோ மிஷினரியை 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தை முன்குறிச்சாடினால் இது ஒரு பரிசுத்த பூமி. இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கால் பதிக்கின்ற பொழுது நம்முடைய பலவீனங்கள் நீங்கும், நம்முடைய சுகவீனங்கள் நீங்கும், நமக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் நம்முடைய மன கலக்கத்தையும் போக்க வல்லவர் இங்கே இருக்கின்றார். இந்த விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துக்குள்ளே வாருங்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய திருசமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். ரோமர் 12 சொல்வது, ஜெபத்திலே உறுதியாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். நம்ம எதுக்கோ உறுதி போகிறோம். ஜெபந்தான் என்னை வழி நடத்துகின்றது, ஜெபந்தான் என்னை நடத்துகின்றதுன்னு சொல்லி நாம் ஜெபத்திலே உறுதியாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே கெத்செமனிலே ஆண்டவர் பட்ட பாடு நாம் தியானித்த பொழுது, அவர் வியாகுலப்பட்டாலும் கூட இந்த வியாகுலம் எனக்காக என்று சொல்லி நாம் அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் நீங்கள் நான் வாழ்வோம். அதற்கான பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாட்களிலே நமக்கு கொடுப்பார். அதற்காக நீங்கள் நானும் அதிகாலை வேளையில் தேவனை தேடுவோம். எப்பொழுதெல்லாம் நம்ம நேரம் கிடைக்கிறதோ தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. நாம் ஜெபித்தோம்னால் நமக்கு வெற்றி உண்டு. ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரும். நான் வெற்றி உள்ளவனாய், வெற்றி உள்ள மகளாய் நான் உலகத்திலே வாழ நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மித்திருக்கிற பஸ்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இதோ பட்ட பாடுகளை நாங்கள் இந்த நாட்களில் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, வியாகுலப்படும் இயேசு சுவாமி என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் இந்த நாளில் நீர் பட்ட வியாகுலத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இதோ உம்முடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவாய் துக்க கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே இதோ சீசர்களை அழைத்த கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தாவே அதே வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதாய் நாங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் சொல்லி கர்த்தாவே நாங்கள் தீர்மானித்தவர்களாய் இந்த நாளில் திருப்பந்தியிலே எங்களை அர்ப்பணிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பந்தியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உம்முடைய சரீரத்தின் இரத்தத்தை நாங்கள் பெறுகின்ற பொழுது கர்த்தாவே அந்த தீர்மானத்தை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி பத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமனே திரும்பாதபடி கர்த்தாவே இந்த நாளிலே இந்த தூய திருத்துவ ஆலயத்திலே அவர்கள் ஏறெடுத்த எல்லா மன்றாட்டுக்கும் நீர் ஆம் என்று பதில் கொடுத்தீர் என்ற அந்த விசுவாசத்தோடு கருத்து சொல்ல நீர் திருமாய் நீர் பிரேசிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.